ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ரெய்னோ சொல்யூஷன். இது உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது. பார்த்தீங்கன்னா ட்ரை வால்னு சொல்லக்கூடிய ரெடிமேட் வால் பேனலு, சாண்ட்விச் பேனலு. ஸோ இந்த பேனலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸஸு, வீட்டு மொட்டை மாடி பழைய பில்டிங்கில் இது பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. இதுவும் பார்த்தீங்கன்னா பால் குளத்தில் என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, நாகர்கோயிலில் மிக முக்கியமான ஒரு நபர், எல்லாரும் தெரிஞ்ச நபர், கௌரிசங்கர் ஹோட்டல் குரூப்ஸ், சாய் பவன் அவங்களோட குரூப்போட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பில்டிங். இது ஹில் ஸ்டேஷனு சுற்றியும் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை ஒட்டின ஸ்பாட் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பீக் ஹில் ஸ்டேஷன் தான் அது. இங்கே கிளைமேட்லாம் செம்ம சில்லாக இருக்கும். கரண்ட்டு கிடையாதுங்க. இது ஃபுல்லாமே ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி நாங்கள் வேலை பார்த்தது. இந்த சுற்றி 360 டிகிரி உங்களுக்காக காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ ஏரியா. ஒரு பக்கம் ஆத்திர வீடு எதுவும் கிடையாது. கீழே இறங்கினா 10 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் அது தாண்டி போகணும் நாங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு தான். அது ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வால் பேனலை யூஸ் பண்ணி பண்ணிவிட்டு ஃபால் சீலிங்கு, பெயிண்டிங்கு, அதுக்கப்புறம் கிச்சன் டேபிள் டாப்புமே வி பேனலை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் நாங்கள். அது ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் அந்த ஃபுட்டேஜில் நமக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஜாயின்ஸுக்கும் ஒவ்வொரு கட் பீஸ் வரும்போதும் நாங்கள் அதில் ராடு கொடுத்துருப்போம். நாங்கள் வெட்டுறதெல்லாம் பார்த்தீங்களா, கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆகும். ஸோ எல்லாமே ப்ரிசிஷன் பேஸ் தான் எங்குது. 10 வருஷம் 15 வருஷம் அனுபவம் மிக்க நான் கம்பெனி ஆரம்பித்து 15 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ அப்போ இருக்கக்கூடிய லேபர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி வெல் ட்ரெயின் பீப்புள் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபால் சீலிங் போட்டாச்சு. இப்போ பெயிண்டிங் இது வெளியே நாங்கள் சென்ட்ரிங் போட்டு ஒரு டாய்லெட் ஏரியா ஸ்டோர் மாதிரி கட்டி வச்சுருந்தது. ஸோ அந்த பகுதியும் இதுவும் சேர்த்து நாங்கள் இணைச்சி ரெண்டும் ஒன்றா ஆக்கிட்டுருந்தாங்க. அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிட்டோம். உள்ளே பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். உள்ளே அந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா WPVC இருக்குதுங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த டோர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா UPVC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் செயின்கோ பென் ஜிப்போடு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் தான், கம்பெனி ப்ராடக்ட் தான். வெளியே சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே மான் இதெல்லாம் வரும், உலா வரும், வைல்ட் அனிமல்லாம் இருக்குது. அதில் கிரில் சேஃப்டிக்கு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். கிரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இது வெளியே உள்ள எக்ஸ்டீரியர் பெயிண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிரீன் கொடுத்துருப்போம். இங்கே எக்ஸ்டீரியருக்கு ஒரு மாதிரி கிரே கலர் கொடுத்துருப்போம் நாங்கள். ஸோ பார்க்குறக்கு வித்தியாசமாகும். நைட் நேரத்தில் அந்த டல் லைட்டு கொடுத்துருப்போம் நாங்கள். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரவங்களுக்கு இதோட ஒரு ஃபிட்டேஜ் எப்படின்னு பாருங்கள். ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்தாச்சு. அதோட ஒரு அவுட்புட்டு. இதுவுமே நம்ம லயன்ஸ் கிளப் கவர்னர் கிரியேட்டிவ் ராதாகிருஷ்ணன் சார், டெம்பிள் சிட்டி அந்த குரூப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மூலியமாக தான் எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு. சர்ஃபேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக யூனிக்காக கட்டி பார்த்து பெயிண்டிச்சாச்சுன்னா உங்களுக்கு செங்கல் செவருக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியாது. இந்த சின்ன டேப்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இருந்து அந்த கைப்பிடி செவரு பார்த்தீங்கன்னா அதோட டேப்பர் தான். அது தண்ணிலாம் உள்ளே வரக்கூடாதுக்காக டேப்பர் கொடுத்து நாங்கள் நீட்டாக அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கிரில் ஃபிக்ஸ் பண்ணி அதை கிளாடிங் பண்ணி கவரப் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேஃப்டி வைஸ் எல்லாம் பக்காவாக இருக்குன்றதுக்காக பண்ணியிருக்கோம். இது மேலே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் கிடையாது, வாட்டர் ப்ரூஃபிங் கிடைக்கும். அந்த சென்ட்ரிங்க்கு நேனோ கோட்டிங், தண்ணி பட்டால் தண்ணி நிற்காது. அதுக்காக ஏன்னா மாய்ஸ்சர் ஏரியா, அது அடிக்கடி மழைலாம் பெய்யுறது. நீங்கள் பார்த்தீங்க வெளியே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு போகிறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கும் ஃபார்ம் ஹவுஸ் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணலாம். இது உங்கள் ரெய்னோ சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.